அன்பு உறவுகளே, இன்றைக்கி மார்னிங் இட்லி உப்புமா டிஃபனு. நேற்று நைட்டு எல்லாருக்குமே சேர்த்து தான் டிஃபன் பண்ணேன். இட்லி ஊற்றி வச்சேன். என் வீட்டுக்காரருக்கு வேலை அதிகமாக இருக்குது, வர லேட் ஆகுன்றதுனால நான் வெளியிலேயே சாப்பிட்டுட்டு வந்துடுறேன் டிஃபன் அப்படின்னு சொல்லிட்டாரு. காலையில் எழுந்த உடனே அந்த 4 இட்லியை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு அதை பொடி பொடியாக கிள்ளி எடுத்து தட்டில் வச்சுக்கிட்டேன். அதில் திட்டமாக மஞ்சள் தூள் போட்டுட்டேன். உப்பு சிட்டிக்க போட்டால் போதும். ஏன்னா இட்லி மாவுலேயே ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு சேர்த்து இட்லி ஊற்றி இருக்கிறதுனால. தனியாக கடாய் வச்சு அந்த கடாயில் திட்டமாக நல்லெண்ணெய் விட்டு கடுகு, பச்சை மிளகாய் நான் தாளிக்க போட்டதுனால காஞ்ச மிளகா போடலை. உளுத்தம் பருப்பு, கடுகும் உளுத்தம் பருப்பும் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் நல்லா கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்து வதக்கிடுங்க. நம்ம ஏற்கனவே இட்லியை கிள்ளி வச்சு அது கூட மஞ்சள் தூள் உப்பு போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து இது கூட கலரிடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி உப்புமா. கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. இன்றைக்கி சாதம், அப்பளம், கத்திரிக்காய் சாம்பார் மதியானம் டிஃபன். நான் பெரிய வீடியோவில் உங்களுக்கு இந்த லிங்க்கு கொடுக்குறேன், பாருங்கள். உணவில்லாதவங்களுக்கு ஒரு வேளை உணவுக்காவது உங்களால் முடிஞ்சால் உதவி பண்ணுங்கள்.